ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, 80ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, காம்போ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். அது காமெடியா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, ஃபைட்டா இருந்தாலும் சரி, எந்த சீனா இருந்தாலும் அதுக்கு ஒரு காம்போன்னு இருக்கும். இவங்களோட காம்போ தான் இதுக்கு செட் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி லவ் சீனா இருந்தாலும் சரி, ஃபைட்டா இருந்தாலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, அடி வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, காமெடிக்கு செந்தில் கவுண்டமணிய தான் அந்த காலகட்டத்தில நம்ம சொல்லுவோம். இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம வந்து பேரா சொல்லுவோம். இவங்க காம்போ வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம 80 காலகட்டத்தில வந்த படங்கள் அத்தனையுமே பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. பாடல்களும் சரி, காமெடி சீன்ஸ், டான்ஸ் எல்லாமே ஹிட் ஆச்சு அப்படின்னா, இவங்க எல்லாரும் தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்கலாம் தான் பேசப்பட்டுகிட்டு இருக்காங்க. நேத்து வரவங்க நடிச்சுட்டு போறவங்கலாம் வந்து இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. பட் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நடிச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட மனசுல நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அந்த மாதிரி சூப்பரான காம்போ அண்ட் குவாலிட்டியான அந்த காமெடி சென்ஸ் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடிலாம் நான் சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ட் கோவை சரளா இவங்களோட பேர் தான் பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நெறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் வி. சேகர்ன்னு ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பேர அப்படியே மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்பதான் வந்து வடிவேலு புதுசா என்ட்ரி குடுத்திருக்காரு. என்ட்ரி குடுத்ததுக்கு அப்புறமா கோவை சரளாவ வடிவேலு கூட ஜோடியா வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ கோவை சரளா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "சோ நான் வந்து இவர் கூடலாம் நடிக்க மாட்டேன். இவர் யாருன்னே தெரியல. மூஞ்சும் சரியில்ல, ஆளும் சரியில்ல" அப்படின்ற மாதிரி வடிவேலு சார அப்ப பார்க்கும்போது கோவை சரளா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "இல்ல இந்த பையன் வந்துட்டு ஒரு கருப்பு நாகேஷ் மாரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நாகேஷ் வந்துட்டு 60கள்ல எந்த அளவுக்கு பேர் வாங்குனாரோ, அத விட பல மடங்கு இவர் வந்து பேர் வாங்குவாரு. அந்த அளவுக்கு இவர் பெரிய ஆளா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க சேர்ந்து நடிங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க. நான் வேணா ஒண்ணே ஒண்ணு நடிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் நல்லா இல்ல அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க வந்து அவர் கூட என்ன பேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவை சார்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்களாம். அந்த டைரக்டர் வி. சேகருமே சரி ஓகே வாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வாய்ப்பு குடுத்திருக்காரு. அதுல அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச அந்த காமெடி, அந்த பேரா பண்ண அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. அந்த படமே பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் கோவை சரளா, வடிவேலு காம்போ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுலருந்து 2 பேரும் வந்து பல படங்கள் பண்ணியிருந்தாங்க. 1, 2 படங்கள் கிடையாது. 80கள்ல கிட்டத்தட்ட நெறைய படங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து பேரா பண்ணியிருக்காங்க. அவங்களோட காமெடி வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதுல ஒரு படம் தான் விரலுக்கேத்த வீக்கம். இந்த படத்தோட டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2 பேரையும் வந்து பேரா பண்ணியிருக்காரு. பேரா பண்ணதுக்கு அப்புறமா ஷூட்டிங் வந்து அவுட்டோர்ல நடந்திருக்கு. அவுட்டோர்ல நடக்கிறப்போ வடிவேலுக்கு தனியா ஒரு ரூம் அண்ட் கோவை சரளாக்கு தனியா ஒரு ரூம் வந்து பிளான் போட்டிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல பெரிய அளவுக்கு நம்ம இங்க ஸ்டே பண்ண போறதில்ல. அதுக்கு எதுக்கு 2 ரூமு? நீங்க ஒரே ரூமா போடுங்க அப்படின்னு சொல்லி வடிவேலு சார் சொல்லியிருக்காரு. நாம ஒண்ணும் இங்க ஸ்டே எல்லாம் பண்ண போறதில்ல. சோ எதுக்கு 2 ரூம் காசை ஏன் வேஸ்ட் பண்றீங்க? அதனால நீங்க ஒரே ஒரு ரூம் போடுங்க போதும். மேக்கப் மட்டும் தானே. நாங்க மேக்கப் போட்டுட்டு போயிடலாம். அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க கிட்டயும் கேட்டுக்கோங்க. ஓகேவா அப்படின்னு சொல்லி சோ ஒரு ரூம்லயே நாங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வடிவேலு சொல்லியிருக்காரு. சோ அந்த டைரக்டர் ஓகே காசு மிச்சமாச்சு. இந்த அளவுக்கு பெரிய மனசு பண்ணி அவரே சொல்றாரே அப்புறம் என்ன ஒரு ரூமே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவை சரளா கிட்டயும் அவர் போய் கேட்டிருக்காரு. அவங்களும் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ரூம்ல 2 பேருக்கும் மேக்கப் பண்றதுக்கான ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் மேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போனவங்க ரொம்ப நேரமா வெளியிலே வரல. சோ ஷாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு டோரை தட்டி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. பட் அவங்க 2 பேருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. வர டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் இவ்வளோ நேரம் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டி 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 போய் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி போனா, இல்ல வேலையா இருக்கோம். நாங்க வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கோம். ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டைரக்டர் கடுப்பாகி எனக்கு இந்த படத்துல நீங்க பேராவே வேண்டாம். நீங்க பேரே சேர வேண்டாம். நான் வேற ஆளை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்ல இருந்த மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணி அவங்க எப்படியாவது போட்டோம். நமக்கு தேவை படம் நல்லா ரீச் ஆகணும். சோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகணும். காமெடி போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும். சோ நீங்க கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேர் பெரிய அளவுல பேசப்பட்டாங்க ஒரு காலகட்டத்துல. கோவை சரளா அண்ட் வடிவேலு யாரு கூட படம் நான் பண்ண மாட்டேன்னு கோவை சரளா சொன்னாங்களோ, அதுக்கப்புறம் பல படங்கள் அவர் கூட மட்டுமே அவங்க பண்ணியிருக்காங்க. வேற எந்த ஒரு நடிகர் நடிகைகள் கூட வந்து இவங்க சேர்ந்து இந்த அளவுக்கு பண்ணதில்லை. இத்தனை படங்கள் பண்ணதில்லை ஒரே ஆள் கூட. அப்படி பாக்குற பட்சத்துல வடிவேலு கூட தான் இவங்க அதிகபட்சமா வந்து பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரை பத்தின கிசுகிசுக்கள் அந்த காலகட்டத்துல ரொம்பவே அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. விமர்சனங்கள் அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு காலகட்டத்துல வந்துட்டு
கோவை சரளா வீட்டுல இருக்கிறவங்களே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்படியாவது இவங்க 2 பேரை பிரிச்சிருங்க, திரும்ப திரும்ப இவங்களை வந்து நீங்க பேர் சேர்க்காதீங்க, நீங்க மட்டும் இல்ல வேற எந்த டைரக்டரும் இவங்க 2 பேரையும் வந்து பேர் சேர்த்து பண்ண வைக்காதீங்க, எங்க ஃபேமிலியில நிறைய இதனால ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த டைரக்டர், நான் எப்படிமா பிரிக்க முடியும், நான் என்னமா பண்ண முடியும், நான் ஒரு டைரக்டர், ஸோ அவங்க 2 பேரை வச்சு படம் எடுத்தா நல்லா இருக்குன்னா நான் அதுதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவரும் பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் இந்த அளவுக்கு டீப்பா 80கள்ல நடந்திருக்கு. இது வந்து பல பேருக்கு இப்ப வரைக்கும் வெளியவே தெரியாது. இப்போ அந்த டைரக்டர் ரீசெண்டா வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காரு. இவ்வளவு விமர்சனங்கள் வந்ததுனாலதான் அதுக்கப்புறம் 2 பேரும் படம் நடிக்கிறதே வந்து தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது படம் நடிக்கிறது கிடையாது, 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறத தள்ளி வச்சுட்டாங்க. அவங்கவுங்க அவங்களோட வேலையில தனித்தனியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க காம்போ அப்படின்னா அவங்களே அவாய்ட் பண்ற அளவுக்கு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவை சரளா முழுக்க முழுக்க என்னோட குடும்பத்துக்காகவே நான் இனிமேல் இருக்க போறேன், எனக்கு கல்யாணமோ காதலோ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க. அதுவும் நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்துல இருக்க எல்லாரையும் நல்ல வெல் செட்டில் பண்ணிட்டு இப்ப வரைக்கும் அவங்க வந்து சிங்கிளா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ வருஷம் இடைவெளிக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டா வந்துட்டு வடிவேலு ஃபகத் ஃபாசில் கூட சேர்ந்து மாரிசன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு. அதுல மறுபடியும் கோவை சரளா வடிவேல் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக ஆடியன்ஸ் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்க போகுது, ஸோ பழைய காம்போ திரும்பவும் ஒன்னா சேரும்போது அந்த ஸ்கிரீன்ல அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, அது எப்படி மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் ஆக போகுது அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காகவே ஸோ நானுமே ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு வடிவேலு ரசிகர், கோவை சரளா ரசிகர் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, வடிவேலு கோவை சரளா காம்போவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின உண்மையான விஷயங்கள் டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.